இதை யார் உள்ள வச்சது? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக பிக் பாஸ்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எஃப்ஜேவும் சபரியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. வழக்கம் போல சபரி இருக்கார்ல, எஃப்ஜேக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பார்வதி செக் பண்ண வந்தவங்க அந்த நியூட்டெல்லா எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த நியூட்டெல்லான்ற வார்த்தையை வந்து சென்சார் பண்ண போகிறதுன்னு முடிவாயிருச்சுன்னா, நீங்கள் எதுக்கு நியூட்டெல்லா பிராண்டை தரீங்க? சாதாரண பிராண்டை கூட தந்திருக்கலாங்க. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிராண்டட் பொருளை தந்துடுறாங்க. ஆளுங்க வந்து அந்த பிராண்டு நேமை யூஸ் பண்ணி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு மேகின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இவங்க கட் பண்ணிடுறாங்க. அவங்க இவங்களோட ஸ்பான்சர் இல்ல கட் பண்ணிடுறாங்க. ஸ்பான்சர் இல்லாத பொருளை எதுக்கு இவங்க தரணும்? இப்போ இந்த க்ரீம், அதாவது நியூட்டெல்லால வந்து அந்த சாக்லேட் அப்ளை பண்ற மாதிரி இருக்குல்ல, அந்த மற்ற பிராண்டு லோக்கல் பிராண்ட்ல எவ்வளோ இருக்கு அதை வாங்கி தரலாம். எதுக்காக நியூட்டெல்லாவை தந்து அதை வேற இவங்க சென்சார் பண்றாங்கன்னு தெரியல. சரி, அதை விடுங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். கனி அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த இடத்துல ஒளிச்சு வச்சாங்க. ஒரு பாட்டிலில் வந்து அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே டெக்கரேஷன் பொருள்லாம் போட்டு மறைச்சு வச்சிருந்தாங்க. அவங்க மறைச்சு வைக்கும் போது கெமி பார்த்தாங்க, இன்னும் நிறைய பேர் அந்த இடத்துல உட்காந்து பார்த்தாங்க. இப்போ பார்வதி இருக்காங்கல்ல, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. வியானா தான் அடிக்கடி வந்து அது எங்கே போச்சு, காணவே காணுமே, அது நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா இவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்கள, இவங்க மட்டும் இந்த மாதிரி க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணி சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி தான் பிக் பாஸ் தந்திருப்பாரு. ஆனால் அதை கனி எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாங்க. அப்படி ஒழிச்சு வச்சதே தப்பு தான். ஏன்னா இவங்களுக்கு சில வசதி இருக்கு, அதை தந்திருக்காங்க. கனி சும்மா விளையாட்டுக்கு ஒழிச்சு வைக்கிறேன்ற மாதிரி ஒழிச்சு வச்சிட்டாங்க. ஆனால் இப்போ பார்வதி கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, எல்லார்கிட்டையும் சந்தோஷமா சொல்றாங்க, நமக்கு கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, வியானா நீ கேட்டுக்கிட்டே இருந்தியே அது கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கவங்க சாதாரணமா அங்க சாதாரண ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது பிக் பாஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சாதாரணமா கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, யார் ஒழிச்சு வச்சது, யார் ஒழிச்சு வச்சது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்க கேட்கும் போது கெமி அந்த இடத்துல தான் இருந்தாங்க. ஆனால் கெமி இருக்காங்கல்ல, எதுவுமே ரியாக்ட் பண்ணல, அமைதியாக அங்கேருந்து நடந்து போகிறாங்க. ஸோ கெமியும் அதை பார்த்தாங்க, கனி தான் ஒழிச்சு வச்சாங்கன்னு பார்த்தாங்க, அதை சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் அது எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக் ஆகிடும்ல, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்போ கனி வந்து அவங்க இடத்துக்கிட்ட ஒழிச்சு வைக்கல போல, ஏன்னா இவங்க கண்டுபிடிச்ச இடத்துல இருக்கவங்க தான் ஒழிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ கனி அவங்க இடத்துக்கு பக்கத்தில் ஒழிச்சு வைக்காம வேற எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காங்க போல. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.